கட் பேஜ்னாலே ஃபாஸ்ட் எடிட்டிங் இதுதான் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா, லாங் ஃபார்மேட்டை எடிட் பண்ணுறப்போ பெரிய யூடியூப் vlogs ஆகட்டும், சீரீஸ் ஆகட்டும், அதாவது வெப் சீரிஸ் ஆர் சீரியல்ஸ், டெலிவிஷன் கமர்ஷியல்ஸ், வெட்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டை ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணி ஒரு ரஃப் டிராஃப்ட் கொண்டு வரதுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் டூல்ஸும் இந்த கட் பேஜில் DaVinci Resolve கொண்டு வந்திருக்கான். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், DaVinci Resolveோட கீபோர்ட் எடிட்டர்ஸ் ஆகட்டும், ஸ்பீட் எடிட்டர்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து கட் பேஜோட ஃபாஸ்ட் எடிட்டிங்கை வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் DaVinci Resolve ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இந்த கட் பேஜில் இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கட் பேஜில் எப்படி ஃபாஸ்ட்டாக எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் DaVinci Resolve ஓப்பன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி கிரியேட்டட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எது எங்கெங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இது மீடியா பேஜ். இப்போ நம்ம இந்த செகண்ட் டேபான கட் பேஜுக்கு தான் போக போகிறோம். இப்போ கீழே இருக்கிற இந்த செகண்ட் டேபை கிளிக் பண்ணிடலாம். ஸோ கட் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்க போகுது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் லெஃப்ட்டில் வந்து மீடியா ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம இங்கே கீழே வச்சுருக்கோம் இல்லையா, மீடியா பேஜில் கீழே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எல்லா ஃபைல்ஸும் இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபைல்ஸ்லாம் அப்படியே டேரெக்டாக இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இங்கே அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா பிளேயர் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சோர்ஸ் கிளிப். நீங்கள் எந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கிளிப்பை வந்து அப்படியே நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ சோர்ஸ் கிளிப். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டேப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மீடியா ஸ்டோரேஜில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் ஒன்றா சேர்த்து இங்கே காட்டிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது, அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. லிட்ரலி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இங்கே வந்து ஒரு சிங்கிள் வீடியோவாக இங்கே காட்டுது. இது வந்து எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி எடிட் பண்ணுறீங்க. ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறப்போ அது வந்து ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரே ஃப்ளோவில் தான் இருக்க போகுது. ஒரு படம் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த சீன் எடுத்துகிட்டு அந்த சீன் எடுக்கிறோங்கிற மாதிரிலாம் போகாது இல்லையா. மேபி அதை எடிட்டில் நீங்கள் பேட்டர்ன் மாற்றலாம், பட் ஷூட் பண்ணுறப்போ ஒரு ஃப்ளோவில் தான் இருக்கும். ஸோ அந்த மொத்த ஃபோல்டரையும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த சோர்ஸ் டேப்பை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஃபுல் சிங்கிள் வீடியோவாக வந்துடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்னென்ன பார்ட் வேணுமோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுறப்போ. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல் தான் இந்த சோர்ஸ் டேப். ஸோ இது எவ்வளோ டைம் சேவ் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் வியூ, அது வந்து டைம்லைன் வியூ. ஸோ இப்போ டைம்லைனில் எங்கே இருக்குது, அந்த பாயிண்டர் வந்து எங்கே இருக்கோ அந்த ஒரு டைம்லைனோட வீடியோவை காட்டுறது தான் டைம்லைன் வியூ. அடுத்தது இங்கே ஒரு 4 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம மல்டி கேம் எடிட்டிங் பண்ணுறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக எடுத்துக்கலாம், மல்டி கேமை மட்டும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ இது அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அப்படியே இந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து டைம் கோடை காட்டும். வீடியோட எத்தனை நிமிஷத்தில் வந்து அந்த ரெட் மார்க்கர் இருக்கு இல்லையா, அந்த பிளேயர் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு இங்கே டைம் கோட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கைட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் இருக்கும். சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி, ப்ராட்காஸ்ட் அண்ட் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி, சேஃப்டி ஏரியா கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி, ரூலர் கைட்லைன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெர்டிக்கல் வீடியோவையும் கட் பண்ணணும், அதே ஹாரிசான்டல் வீடியோவையும் வச்சுக்கணும். ஸோ ஹாரிசான்டல் லேண்ட்ஸ்கேப் வீடியோவை ஷூட் பண்ணி அது வந்து ரீல்ஸ்க்கு வெர்டிக்கலாக கட் பண்ணோன்னா நீங்கள் இந்த 9:16 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் வருங்கிறது இதில் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ எடிட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சேஃப்டி ஏரியா எது வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஸ் இருக்கும், எங்கே டைட்டில் போடலாம், இந்த மாதிரி ரீசெட் கைட்ஸ் வந்து இந்த ஒரு செக்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் ரூலர்ஸ் வேணாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். மேலே தெரியுது பார்த்தீங்களா இந்த ரூலர் கைட்ஸ். ஸோ இந்த ரூலர்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ்லாம் இந்த செக்ஷனுக்கு கீழே இருக்கும். அண்ட் அதுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ராக்ஸியில் வந்து எடிட் பண்ண போகிறீங்களா இல்லை கேமரா ஒரிஜினல் வீடியோவை அப்படியே எடிட் பண்ண போகிறீங்களாங்கிறத செலக்ட் பண்ணுது. ஸோ ப்ரிஃபர் ப்ராக்ஸிஸ் கொடுத்துட்டா இந்த வீடியோவில் ப்ராக்ஸிஸ் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் ப்ராக்ஸி வச்சு இந்த வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ப்ராக்ஸி எனேபிள் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தீங்கன்னா, எடிட் பண்ணுறப்போ ப்ராக்ஸி வச்சு எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பஃபரிங் டைம், அதாவது ரெண்டரிங் டைம் இருக்காது. வீடியோ ப்ளே ஆகிறப்போ ஸ்டக் ஆகுதுன்னா அது ஸ்டக் ஆகாமல் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வரும், பட் நீங்கள் வந்து எடிட் பண்ணிடலாம், ப்ளே ஆகிடும், சிஸ்டம் வந்து தாங்கும். ஸோ அதுக்கு வந்து ப்ராக்ஸிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேமரா ஒரிஜினல்ஸே கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து ரெசல்யூஷன். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, ஃபுல் ஹெச்டியா, அல்ட்ரா ஹெச்டியா, எந்த ரெசல்யூஷனில் உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க, எந்த ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கிறதுக்கு நீங்கள் இங்கேயே அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி, போர்ட்ரேட், ஸ்கொயர், இந்த மாதிரி கஸ்டம் டைம்லைன் செட்டிங்ஸும் இருக்குது. நீங்கள் மாற்றிட்டு எப்படி செட்டிங்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் 4K கொடுத்துக்கிறேன், அது அல்ட்ரா ஹெச்டி.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிசேபிள் கலர். ஸோ இந்த டிசேபிள் கலர் என்ன பண்ணுன்னா எனேபிள் டிசேபிள் தெரியுதுங்களா, கலர் மாறுறது இங்கே. ஸோ சப்போஸ் நீங்கள் ஷூட் பண்ணது லாகில் இருந்துச்சுன்னா அது லாகில் எப்படி இருக்குது பார்க்கணும். ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ் இது. ஸோ லாகில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாக் ஃபுட்டேஜ் நமக்கு விசிபிள். ரைட் சைடில் ஆடியோ சிம்பிள் இருக்குது. ஸோ எவ்வளோ அளவுக்கு வந்து ஆடியோ பிக்கப் ஆகுதுங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணேன்னா இங்கே ஆடியோ பிக்கப் ஆகும். தெரியுதுங்களா, இங்கே கார்னரில் ஆடியோ பிக்கப் ஆகுது. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, பட் யூ காட் இட் ரைட். எடிட் பேஜுக்கும் இந்த கட் பேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 டைம்லைன்ஸ் இருக்குது. ஸோ மேலே ஒரு டைம்லைன், கீழே ஒரு டைம்லைன். எதுக்கு 2 டைம்லைன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் நிறைய டைம்ஸ் எடிட் பண்ணுறப்போ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வீடியோ வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அது அந்த இடத்துல கரெக்டாக போய் ஃபிட் ஆகாது. ஸோ அந்த கேப்பில் கரெக்டாக ஃபிட் ஆகாது. அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ ட்ரிம் பண்ணிட்டு அங்கேருந்து கொண்டு வருவோம். ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் யூஸ் கேஸ். தேர் வில் பி மெனி அதர் யூஸ் கேஸ் வேறு நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வீடியோட எண்டில் வந்து அந்த வீடியோ வச்சுட்டு அங்கே சில சேஞ்சஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடணும். ஸோ உள்ளே போடணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் எந்த இடத்துல போய் போடணுங்கிறத நீங்கள் டைம்லைனில் அப்படியே தேடிக்கிட்டே வரணும். நீங்கள் எங்கேயோ தானே போடணும் அப்படின்னு தேடிட்டே வரணும். பட் அதே இங்கே 2 டைம்லைன் இருக்கிறதால மேலே வந்து ஜூம்ட் அவுட் டைம்லைன், உங்களை மொத்த டைம்லைனையும் ஃபுல் ஜூம் அவுட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த மேலே இருக்கிற டைம்லைன். கீழே இருக்கிறது ஜூம்ட் இன் டைம்லைன். ஸோ எங்கே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஃபியூ ஃப்ரேம்ஸை மட்டும் நமக்கு விசிபிளாக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே போய் அந்த வீடியோவை பேஸ்ட் பண்ணணுமோ அது நீங்கள் இங்கே ஈஸியாக நேவிகேட் பண்ணிடலாம். ஸோ டைம் இஸ் சேவ்ட் ஹியர். ஸோ அதுக்காகவே 2 டைம்லைன் வச்சுருக்கான். இந்த மாதிரி நிறைய யூஸ் கேசஸ் ஜூம்ட் அவுட்டாக இருக்கிறப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ அதுக்காக தான் 2 டைம்லைன். ஓகேங்களா. ஸோ இப்போது மேலே இருக்கிற டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளில வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ப்ராஜெக்டோட பேர் கட் பேஜ். இந்த கோயம்பேடுங்கிற ஒரு ஃபுட்டேஜ் வந்து நான் கேமரா வாங்கி இந்த சோனி A7 Mark IV வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அது வாங்கினப்போ ரேண்டமாக போய் சும்மா கண்டமேனிக்கு எடுத்த ஒரு வீடியோ தான். லைக் அந்த கோயம்பேட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் நிறைய அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். லைக் இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் பேட் ஃபுட்டேஜ். லைக் நிறைய ரேண்டமாக எடுத்திருப்பேன். பேட் ஃபுட்டேஜ்னால் பேட் இல்லை, பட் நாட் பர்ஃபெக்ட் ஃபுட்டேஜ்னு சொல்லலாம். ஈவன் இதை எடுத்துட்டு 4Kல S-Logல ஷூட் பண்ணிட்டேன். என்கிட்ட அப்போ ஒரு சிஸ்டம் கூட இல்லை. அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான சிஸ்டமே கிடையாது, பிசியே இல்லை. ஸோ அதனாலேயே அந்த வீடியோ வந்து நான் தொடாமல் அப்படியே அந்த ஃபோல்டர் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த எடிட்டிங் டுட்டோரியல் பண்ணுறப்போ மேபி இதெல்லாம் இப்போ நமக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த ஃபோல்டரை கூட அப்படியே கொண்டு வந்து இங்கே மாஸ்டரில் இறக்கிடலாம். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபுட்டேஜஸும் நம்மளோட மீடியா ஸ்டோரேஜில் கட் பேஜில் வந்துடும். ஸோ இங்கே வந்துருச்சா. எனக்கு இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபுல் வீடியோஸையும் சேர்த்து சிங்கிள் டைம்லைனில் பார்க்கணும் அப்படின்னு, சிங்கிளாக பார்க்கணுங்க. ஸோ அதுக்கு நான் இங்கே மேலே போய் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா நான் எடுத்த ஃபுல் ஃபுட்டேஜும் ஒரே வீடியோவாக இங்கே விசிபிள் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து நான் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு தனித்தனியாக எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சா நான் தனித்தனியாக கூட ட்ராக் பண்ணி டைம்லைனில் வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ நம்ம ஃபுட்டேஜை மீடியா ஸ்டோரேஜில் வந்து டைம்லைனுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணால் உங்களுக்கு ஆடியோவோட இருக்கும். இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட் எடிட்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா. எனக்கு இந்த ஷார்ட்டில் வந்து எனக்கு ஆடியோ தேவையில்லை. எனக்கு வந்து கீழே ஒரு மியூசிக் தான் போட போகிறேன். தேவையில்லாமல் இங்கே ஆடியோ வச்சுட்டு அதை வேற நான் கொண்டு போய் வால்யூமை ரெடியூஸ் பண்ணுறதோ இல்லை ஆடியோவை மியூட் பண்ணுறதோ இல்லை ஆடியோவை தனியாக பிரிச்சுட்டு அதை டெலீட் பண்ணுறதோ இந்த மாதிரி கஷ்டமான வேலைலாம் என்னால் பண்ண முடியாது. எனக்கு ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணணும். எனக்கு இந்த வீடியோவில் ஆடியோ தேவையில்லை. ஸோ நான் டெலீட் பண்ணுறேன். நேராக இந்த டூலில் ஃபஸ்ட்டு டூல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வீடியோ ஒன்லி டூல். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ எடுத்து டைம்லைனில் போட்டாலும் அந்த வீடியோவில் ஆடியோ இருக்காது. ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், ஆடியோ இல்லை. ஏன்னா நம்ம வீடியோ ஒன்லி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் சேவ்டு. சேம் வே நிறைய டைம் நம்ம வந்து எடிட் பண்ணுறப்போ யூடியூப்லேருந்து ஆடியோ தேடி இருப்போம். ஸோ காமெடி சீன்ஸ் ஆகட்டும், காமெடி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், வீடியோவோட ஆடியோ இருக்கும். ஸோ அப்போ ஆடியோவை மட்டும் நான் தனியாக எடுக்கணும். அதுக்காக நான் போய் ஆடியோ ரிமூவர் டூல் அதில் போய் எடுக்கிறதோ இல்லை இங்கே வீடியோவோட இம்போர்ட் பண்ணி வீடியோவை மட்டும் தனியாக எடுத்து டெலீட் பண்ணுறதோ இதெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும்.
அதை குறைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து வீடியோ ஒன்லியா, இது வந்து ஆடியோ ஒன்லி. ஸோ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு எந்த ஆடியோவோ எந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ உங்களுக்கு தேவையோ அந்த வீடியோவை மட்டும் டைரெக்டாக கொண்டு வந்து கீழே டைம் லைனில் போடுங்க. ஏன்னா அங்கே மட்டும்தான் ஆடியோ ஒன்லி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். மேலே கொண்டு வந்து போட்டேன்னா என்னடா காணும்னு தேடிட்டு இருப்பீங்க. அவன் பண்ணா வந்துச்சு, நாம பண்ணா வரலையே அப்படிங்கிற சிச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸில் நிறைய நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராக் இருக்குது, இங்கே ஒரு ட்ராக் இருக்குது. இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா A3ன்னு, இதில் வந்து இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வரலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எழுத்து போட்டதால் வந்தது. ஸோ ஆக்சுவலி ட்ராக் 1 and 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து ஆடியோ மட்டும் எடுக்கிறதுக்காக நான் ஆடியோ ஒன்லி செலக்ட் பண்ணிட்டு இந்த ட்ராக் எடுத்து லோவஸ்ட் ட்ராக்கில் போய் போட்டிங்கன்னா இங்கே A3 மட்டும் தனியாக வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆடியோ மட்டும் தனியாக வந்து ரிசீவ் ஆகும். மியூட் ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்களா ஆடியோ மட்டும் கேட்குது. ஸோ இது எவ்வளோ டைம் சேவ் ஆகும்? ஜஸ்ட்டு 2 சின்ன விஷயங்க தான், பட் டைம் இஸ் சேவ்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் டூல்ஸ், இங்கே ஒரு 6 டூல்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. இந்த ஐகான்ஸ்லாம் என்ன பண்ணும்? ஸோ இந்த 6 ஐகான்ஸுமே ஃபுட்டேஜை டைம்லைனுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு ஐட்டம்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ தட் எங்கே இன்சர்ட் ஆகுதுன்னு கிளியராக புரியும். இது வந்து லாகில் வெளியில் எடுத்த ஷார்ட்டு. இப்போ நான் இதை வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த பட்டன் வந்து ஸ்மார்ட் இன்சர்ட்னு போட்டிருக்கான். ஆனால் இப்போ எனக்கு எனேபிள்டாக இல்லை. ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் என் டைமில் என்ன நவுத்துறேன். நான் ஒன்றும் பண்ணல. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்கிறப்போ இந்த ஐகான் வந்து டிசேபிள்டாக இருக்குது. கொஞ்சம் ரைட் போனோடனே எனேபிள்டாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். பார்த்துட்டே இருங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே என்னாச்சு, என்னோடய ப்ளே ஹெட் வந்து இங்கே வந்துருச்சு. நாம் இப்போ பார்த்த வீடியோ வந்து நடுவில் வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு இருந்த வீடியோ, இது அதுக்கப்புறம் இருந்த வீடியோ. ஸோ இப்போ லிட்ரலி இந்த வீடியோ வந்து இந்த 2 வீடியோக்கு நடுவில் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் இன்சர்ட். ப்ளே ஹெட்டுக்கு பக்கத்தில் எங்கே ஸ்ப்ளிட் இருக்கோ, இப்போ இந்த ப்ளே ஹெட் இங்கே இருக்குன்னா இங்கே ஒரு வீடியோ இருக்குது, இங்கே ஒரு வீடியோ இருக்குது. இந்த ப்ளே ஹெட்டுக்கு நியர்பையில் எங்கே ஸ்ப்ளிட் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற கிளிப்பை இன்சர்ட் பண்ணிடும். அதுதான் இப்போ பண்ணியிருக்கு. இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் லெஃப்டில் இருந்தப்போ இது டிசேபிள் ஆகிருந்தது, ஆனால் கொஞ்சம் ரைட்டுக்கு வந்தோடனே இது எனேபிள் ஆச்சுன்னு. அதுக்கு காரணம் திஸ் பாயிண்ட் இஸ் அ சென்டர் பிளேஸ் ஆஃப் திஸ் கிளிப். ஸோ இந்த கிளிப்போட ஒரு நடுப்பகுதியிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியா வரைக்கும் இதால் லெஃப்டில் இன்சர்ட் பண்ணணுமா இல்லை ரைட்டில் இன்சர்ட் பண்ணணுமான்னு டிசைட் பண்ண முடியாது இந்த ஸ்மார்ட் இன்சர்ட்னால. அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த ஐகான் டிசேபிள் ஆயிருக்கு. அதே நேரம் கொஞ்சம் நம்ம டுவர்ட்ஸ் ரைட் போனோன்னே இந்த ஐகான் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் டுவர்ட்ஸ் லெஃப்ட் போனான்னா இங்கேயும் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் நடுவுலேருந்து இந்த இடத்துல டிசேபிள்டாக இருக்குது, டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகிறேன். இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்சர்ட் பண்ணோடனே எங்கே போகும் கரெக்டாக சொல்லுங்கள்? லெஃப்ட்டில். ஏன்னா லெஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்குது, பட்டன் இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் லெஃப்ட்டில் அந்த வீடியோ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் இன்சர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ப்ளே ஹெட், அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த ரெட் லைன் பிளேயர் லைனு, அதை வச்சு ஸ்மார்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டூல் என்ன பேர் போட்டிருக்கான், அப்பெண்ட். ஸோ அப்பெண்ட் டூல் என்ன பண்ணும், கடைசியாக நீங்கள் கிளிக் பண்ணுற ஃபுட்டேஜை அப்பெண்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த பூ வந்து தெரிகிற ஒரு ப்ளூவோட ஒரு க்ளோஸ்அப் ஷாட் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட்டு ஃபுட்டேஜ். ஸோ நான் லாஸ்ட்டில் வச்சு அமுக்கிறதால லாஸ்ட்டில் தான் இன்சர்ட் ஆகும் நீங்கள் நினச்சிடக்கூடாதுல. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன், ஃபஸ்ட்டு வீடியோக்கு போய்க்கிறேன். இப்போ ரேண்டமாக வேறு ஒரு பூ எடுத்துக்கிறேன், இந்த கனகாமரம் பூ எடுத்துக்கிறேன். அப்பண்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். லாஸ்ட்டில் இன்சர்ட் ஆயிடுச்சா? ஸோ லாஸ்ட் ஃப்ரேம், அதாவது லாஸ்ட் வீடியோ ஷார்ட் வந்து இந்த மஞ்சள் கலர் பூ இருந்த ஷார்ட்டு. ஸோ இப்போ அப்பண்ட் பண்ணி நம்ம இந்த கனகாமரம் அந்த ஆரஞ்சு பூவையும் வந்து லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வீடியோ லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ண இந்த ஒரு டூலை கிளிக் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ரிப்பிள் ஓவர் ரைட். ஸோ ரிப்பிள் ஓவர் ரைட்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த ஃபுட்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஃபுட்டேஜை தூக்கிட்டு அதுக்கு பதில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃபுட்டேஜை இன்சர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் அந்த பாட்டிமா ஃபுட்டேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பூ இருக்கிற ஃபுட்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த பூ இருக்கிற ஃபுட்டேஜ் இடத்துல வந்து நம்ம இந்த பாட்டிமாவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், ரிப்பிள் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் வந்து அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேங்க. பாருங்கள், கிளிக் பண்ண உடனே அந்த எல்லோ கலர் பூ காணாமல் போயிடுச்சு. அதுக்கு பதில் பாட்டிமா உள்ள வந்துட்டாங்க.
என்னதான் அந்த பழைய ஃபுட்டேஜ் வந்து பெருசாக இருந்தாலும் அந்த அந்த ஸ்பேஸை வந்து ட்ரிம் பண்ணி இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ லென்த்தோ அதை உள்ளே சர்விடுச்சு. அடுத்தது க்ளோஸ்அப். ஸோ இந்த க்ளோஸ்அப் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டக்குன்னு வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் தேவை, பட் உங்ககிட்ட க்ளோஸ்அப் ஷாட் இல்லை. இப்போ இந்த ஷாட் எடுத்துக்குவாங்க, இந்த பார்ட்டி உட்காந்துருக்காங்க, ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கணும்னா எப்படி பண்ணுவீங்க? அதை ஜூம் பண்ணி வைப்பீங்க. ஸோ அதுக்கு போயிட்டு ஜூம் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எந்த ஷாட்டுக்கு க்ளோஸ்அப் வேணுமோ அந்த ஷாட்டில் கரெக்டாக உங்களோட ப்ளே ஹெட்டை வச்சுட்டு இந்த க்ளோஸ்அப்பை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஃப்ரேம் மூமெண்ட்டோடு வருது. நான் இப்போ மியூட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன். இந்த பார்ட்டியோட ஒரு க்ளோஸ்அப் ஷாட். ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் ஷாட் எவ்வளோ வைடில் இருக்குது பாருங்கள், க்ளோஸ்அப் ஷாட் எவ்வளோ க்ளோஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இவ்வளோ வைடு இருக்கிற ஷாட்டையே இந்த அளவுக்கு க்ளோஸாக கொண்டு போயிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸான ஷாட் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ நான் சும்மா இந்த ஷாட் எடுத்துக்கிறேன், இந்த ஷார்ட் எடுத்து இங்கே போடுறேன். இது வந்து பார்ட்டி ஒருத்தவங்க கிராஸ் ஆகிற ஷாட்டு தான். இதுக்கு எப்படி வந்து க்ளோஸ்அப் கொண்டு வருதுன்னு பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷாட்டில் வச்சுக்கிறேன், க்ளோஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து மீதி இருக்கிற இடத்த வந்து க்ளோஸ்அப் எடுத்துக்கும் அது. ஓகேங்களா? நான் மறுபடியும் இப்போ டெலீட் பண்ணி காட்டுறேன். இந்த ரெட் கலர் லைன் வந்து ஃபுட்டேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளோஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலேருந்தே க்ளோஸ்அப் வந்துடும். இல்லை எனக்கு பாதியிலேருந்து தான் க்ளோஸ்அப் வேணும்னா எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு க்ளோஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வந்து அதுக்கு மேலே அப்படியே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து நான் பிளேயரை வச்சுட்டு இந்த ஒரு ஷார்ட்டை வந்து நான் டிசேபிள் பண்ணி காட்டுறேன். தெரியுதா எவ்வளோ க்ளோஸ்அப் போயிருக்குங்கிறது? ஸோ இது வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஒரு பேட் ஷாட், பட் நமக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ சிம்பிளாக டக்குன்னு ஒரு க்ளோஸ்அப்பை கொண்டு வரணும், ஒரு இந்த இதே ஷாட்டை டக்குன்னு ஹியூமன் சப்ஜெக்ட் இருக்கிற இடம் க்ளோஸ்அப்பாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ளோஸ்அப் டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆன் டாப். பேர்லேயே இருக்குது, எங்கே உங்கள் ப்ளே ஹெட் இருக்கோ அந்த இடத்துல அதுக்கு மேலே ஒரு ஃபுட்டேஜை வைக்கணும்னா அந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணி பிளேஸ் ஆன் டாப் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஃபுட்டேஜ் அப்படியே வந்துடும். இது வந்து ஒரு பெரிய ஃபுட்டேஜு. ஸோ நான் எங்கே வச்சனோ அதுக்கு மேலே அந்த ஃபுட்டேஜை அப்படியே கொண்டு வந்து வச்சிருச்சு, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஓவர் ரைட். ஸோ சோர்ஸ் ஓவர் ரைட், ஸோ இந்த பேரை வந்து நீங்கள் கிளியராக பார்க்கணும். அதாவது ஒரு ஃபுட்டேஜ் ஆல்ரெடி வந்து கீழே இருக்குது, அந்த ஃபுட்டேஜோட அதே ஆடியோக்கு மேலே வேற ஒரு ஃபுட்டேஜை வைக்கணும். ஆடியோ சேம் தான், பட் 2 கேமராவில் ஷூட் பண்ண விஷயங்கள். ஸோ இந்த கேமராலையும் சேம் ஆடியோ இருக்குது, இந்த கேமராலையும் சேம் ஆடியோ இருக்குங்கிறப்போ இந்த ஷாட் நான் ஃபஸ்ட்டு ட்ராக்கில் வச்சுருக்கேன், பட் எனக்கு இந்த ஷாட் வேணுங்கிறப்போ இந்த ஷாட்டை கிளிக் பண்ணி சோர்ஸ் ஓவர் ரைட் கொடுத்தீங்கன்னா அந்த ஷாட் அப்படியே மேலே வந்துடும். இப்போ இந்த செட் ஆஃப் வீடியோஸில் சேம் ஆடியோ இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா எல்லாமே வேறு வேறு ஷார்ட்ஸு ஒரே டைமில் எடுக்கப்பட்ட ஷார்ட் கிடையாது. அதனால சோர்ஸ் ஓவர் ரைட் மட்டும் என்னால் இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட முடியல. நம்ம மல்டி கேம் எடிட்டிங் பண்ணுறப்போ அதை நான் இந்த டூலை வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 6 டூல்ஸுமே ஃபுட்டேஜை உள்ளே கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? அண்ட் நவ் இந்த பிளேயருக்கு மேலே ஒரு 4 ஐகான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இங்கே மேலே ஆரோ போகிற மாதிரி ஒரு ஐகான். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா குவிக் எக்ஸ்போர்ட், குவிக்காக டக்குன்னு ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்னு கிளிக் பண்ணி யூடியூப் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உடனே எக்ஸ்போர்ட் ஆகிடும். எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, நான் சும்மா டெஸ்க்டாப்னு போடுறேன், சேவ் கொடுக்குறேன், அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எடிட் பண்ணி டக்குன்னு எக்ஸ்போர்ட் பண்ணி உடனே ஒரு அவுட் கொடுக்கணும், கட் பேஜ். அதுக்கு பக்கத்தில் இருக்க டூல் ஃபுல் ஸ்க்ரீன் டூல். ஸோ அந்த விண்டோ அந்த பிளேயர் இருக்கு இல்லையா, அந்த பிளேயரை ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த மிக்சர், அதாவது அந்த ஆடியோ 1 ஆடியோ 2. ஸோ இந்த மாதிரி ஆடியோவோட லெவல்ஸை பார்க்குறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். 4th வந்து இன்ஸ்பெக்டர். ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து ஜஸ்ட்டு எடிட் பேஜில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இது எதுவுமே நீங்கள் வந்து மேனுவலாக யூஸ் பண்ணாமல் இங்கே வந்து இந்த எல்லாத்தையும் இங்கே டைரெக்டாக டூல்ஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பெக்டரை இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 3 டூல்ஸ் இருக்குது. இந்த 3மே டிரான்சிஷன்ஸ். ஸோ ப்ரீடிஃபைண்டாக ஒரு 3 டிரான்சிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிம்பிள் கட், ஒன்று வந்து டிசால்வ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் கட். ஸோ நான் இப்போ இதை வந்து செலக்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சிம்பிள் உங்களுக்கு வருது, ஒரு லைட் கலர் எரியுது பார்த்தீங்களா, ஒரு சைடு க்ரீன் இருக்குது, ஒரு சைடு ரெட் இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து நார்மல் கட்டுங்கிறதால நோ டிரான்சிஷன் அப்ளைடு, ஓகேங்களா. ஸோ அதை விட்டுடலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டிசால்வ். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த நியர்பை பாயிண்ட்டில் வந்து டிசால்வ் டிரான்சிஷன் அப்ளை ஆகணும். பட் ஆனால் இங்கே அப்ளை ஆகலை. இன்னொரு எக்ஸாம்பிள் வேறு டுட்டோரியலில் ஒர்க் ஆகிருக்கும், நமக்கு ஒர்க் ஆகிருக்காது. ஸோ அது காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ டிசால்வ் ஒர்க் ஆகிறதுக்கு, அந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு தேவையான ஃப்ரேம் கவுண்ட் இருக்கணும். அந்த ஃப்ரேம் கவுண்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே அந்த கவுண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அதனால் அந்த லெஃப்ட் சைடில் க்ரீன் எரியுது. ஆனால் ரைட் சைட் ஃபுட்டேஜில் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபுட்டேஜில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த கார்னரை கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா ட்ரிம் வந்துடும். இப்போ நீங்கள் போய் இது மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா லைட் எரியுது பார்த்தீங்களா. நான் இன்னும் கிளிக் பண்ணல, ஹோவர் தான் பண்ணுறேன். ஸோ அந்த டிரான்சிஷன் இந்த லொக்கேஷனில் வைக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் இந்த 2 க்ரீன் லைட்டும் சொல்லுது. ஸோ முன்னையே நான் வந்து இன்சர்ட்டுக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த பிளே ஹெட்டுக்கு நியர்பை ஸ்பிளிட்டை தான் இந்த டிரான்சிஷனுக்கும் கன்சிடர் பண்ணும். ஸோ நான் இப்போ இந்த பிளே ஹெட்டை லெஃப்ட் கார்னர் கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் கார்னர் கொண்டு போய் ஹோவர் பண்ணுறப்போ இப்போ அந்த ரெட் லைட் லெஃப்ட்டில் வருது பார்த்தீங்களா. ஸோ லெஃப்ட்டில் வருது, விச் மீன்ஸ் 2 ஃபுட்டேஜுமே அந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான ஃப்ரேம்ஸ் இல்லை, ஓகேங்களா. அதே நான் ரைட்டுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ போய் அதை ஹோவர் பண்ணேன்னா ரெண்டுமே க்ரீனாக இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ கொஞ்சம் ஃப்ரேமை ட்ரிம் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்களா டிரான்சிஷன் அப்ளை ஆயிடுச்சு. நவ் இந்த பிளேயருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட்லேருந்து வருவோம். ஸோ இங்கே வந்து 2 ட்ரையாங்கிள் பார் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆல்ரெடி எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது இன் பாயிண்ட்டாக மார்க் ஆகும். கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வரைக்கும் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அவுட் பாயிண்ட்டாக மார்க் ஆகும். தெரியுதா, இந்த இடம் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. அந்த இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 டூல்ஸ், ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் ஷார்ட்கட்டில் வந்து ஐ அண்ட் ஓ யூஸ் பண்ணி அதே விஷயத்த பண்ணிக்கலாம். ஸோ ஐ அமுக்குனிங்கன்னா இன்புட் பாயிண்ட் ஓப்பன் ஆகும், ஓ அமுக்குனிங்கன்னா அவுட்புட் பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த செக்ஷன் மட்டும் எனக்கு வேணான்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்திங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இது வந்து ரிப்பிள் டெலீட் ஆகுது கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறப்போ. பார்த்தீங்கன்னா கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ கட் பண்ணால் ஒரு செக்ஷன் கட் பண்ணால் அது வந்து நடுவில் கேப் வரும் இல்லையா, அந்த கேப் வராமல் அதுவே சேர்த்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற டூல் வந்து லூப். ஸோ லூப் வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ நான் இப்போ லூப்பை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறேன், ஒன்றுமே நடக்காது, நார்மலாக ப்ளே ஆகுது, உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே நேரம் இப்போ நான் ஒரு இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ லூப் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த பிளேயரை வந்து ப்ளே பண்ணோன்னா இது வந்து ப்ளே பட்டன் இல்லையா. ஸோ ஸ்பேஸ் பார் வீடியோவை ப்ளே பண்ணோன்னா அந்த செக்ஷன் மட்டும் லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது எடிட் பண்ணுறப்போ ஒரு செக்ஷனை மட்டும் நல்லா கூர்ந்து கவனித்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து விட்டோன்னா அப்படியே ப்ளே கண்டினியூ ஆகிட்டு இப்போ இந்த செக்ஷன்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும் பாருங்கள், ஓகேங்களா. அண்ட் இங்கே வந்து டபுள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கட்டிங் இல்லைனா அடுத்த ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற பொசிஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு இந்த ஐக்கான் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஐக்கான், அதே ப்ரீவியஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஐக்கான், அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் லேப்டாப்பில் வந்து அப் ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ டவுன் ஆரோ போனீங்கன்னா ரைட் சைடில் மூவ் ஆகுது, அப் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்குது, இங்கே வந்து ரிவர்ஸ் பட்டன். ஸோ ப்ளே அமுக்குனிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ப்ளே ஆகும், ஸ்டாப் பட்டன் வீடியோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ரிவர்ஸ் பட்டன் ரிவர்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கு, அவ்வளோதான், ஓகேங்களா. சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் அண்ட் 2 ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டைம் லைனை மவுஸ் வச்சு மூவ் பண்ணணும்னா ப்ளே ஹெட்டை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுவீங்களா. ஸோ இந்த ப்ளே ஹெட்டோட பொசிஷனை மவுஸ் இல்லாமல் வேறு எப்படி மூவ் பண்ணலாம்னா இந்த ஜாக் வீல் இருக்கு இல்லையா, அந்த ஜாக் வீலை கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளே ஹெட்டோட பொசிஷன் இந்த சின்ன டைம்லைன் மேலே டைம்லைனில் வந்து மாறுது பார்த்தீங்களா. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஜாக் வீல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் ரிவ்யூ. ஸோ ஃபாஸ்ட் ரிவ்யூ என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டிங்க, இப்போ ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ரிவ்யூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ளேவாக ஆரம்பிக்கும். இப்போ வீடியோ நார்மலாக ப்ளே ஆகுது, ஆனால் ஒரு பெரிய வீடியோ வர்றப்போ அது கொஞ்சம் ஸ்பீடாக ப்ளே ஆகும். இப்போ இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன வீடியோவாக இருக்குது, அதனால் கரெக்டாக ஸ்லோவாக ப்ளே ஆகுது. இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஒரு பெரிய வீடியோ வர்றப்போ அது எப்படி ஸ்பீடாகும் மட்டும் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் அந்த வீடியோ எல்லாமே சின்ன வீடியோஸ், இப்போ பாருங்கள்
ஸோ இது வந்து ஒரு பெரிய வீடியோ கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப பெரிய வீடியோ. ஸோ அது மட்டும் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு சின்ன வீடியோ வருது. ஸோ ஸ்லோவாக ப்ளே ஆகுது. இப்போ மேபி அடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். பார்த்தீங்களா? இந்த ப்ளே ஹெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ரிவ்யூ உங்கள் ஃபுல் டைம்லைன் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நடுவில் ப்ளே ஆகிட்டு இருக்கப்போ ஃபாஸ்ட் ரிவ்யூ எனேபிள் பண்ணி ப்ளே ஆகிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து ஸ்பேஸ் பார் அமைக்கிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஃபாஸ்ட் ரிவ்யூ டிசேபிள் ஆகிடும். ஸோ மறுபடியும் ஸ்பேஸ் பார் அமைக்கி ப்ளே பண்ணுறப்போ நார்மலாக தான் ப்ளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 2 ஐக்கான் இருக்குது, POI அண்ட் POI ப்ளஸ். ஸோ இது வந்து சிமிலர் டு இந்த இன் அவுட் பாயிண்ட்ஸ் ஆர் மார்க்கர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கர்ஸ் எப்படி வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம், எம்எம்க்குனா ஒரு மார்க்கர் ஃபார்ம் ஆகிடும். தெரியுதுங்களா? இந்த ப்ளூ கலர் மார்க்கர் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இங்கே POI கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா இந்த இடத்துல வந்து POIங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க் ஆகும். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மல்டிகேம் எடிட்ஸ் பண்ணுறப்போ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நான் மல்டிகேம் எடிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ சொல்கிறேன். ஸோ 2 விஷயம் இங்கே லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? சோர்ஸ் ஓவர் ரைட்டும் இந்த POI பட்டன்ஸும் நான் மல்டிகேம் எடிட் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். அப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த POI வந்து கிளியர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது கிளிக் பண்ணி இது கிளியர் பண்ணேன்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி கிளியர் POI கொடுத்தேன்னா இப்போ அது மார்க்கராக மாறிடும். ஸோ POI போயிட்டால் கூட மார்க்கராக இருக்கும். மார்க்கரும் என்ன கூட நம்ம கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். முடிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஐக்கான் வாய்ஸ் ஓவர். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா DaVinci Resolve வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக ரெக்கார்ட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபாஸ்ட் எடிட்டிங். ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் கிளிக் பண்ணோடனே இப்போ நான் இது வந்து டிசேபிள் இருக்குது. இதை எனேபிள் பண்ணோடனே மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து என்ன ஆடியோ இன்புட் எடுத்துக்கணும், மேக்புக்கோடதா இல்லை இந்த மைக்கோடதா, USB-C ஆடியோ வந்து எக்ஸ்டர்னல் மைக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து இந்த மைக்கோட ஆடியோ இருக்கும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெக்கார்ட் ட்ராக் வந்து வாய்ஸ் ஓவர் ட்ராக்கில் வேணுமா, ஆடியோ 4 வேணுமா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் வேணுமா, 3 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்து படிக்க போகிறீங்க, ஏதாவது ஸ்கிரிப்டை பார்த்து படிக்க போகிறீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்து படித்து வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஆடியோ லெவல்ஸ் வந்து காட்டுது பார்த்தீங்கன்னா, நான் சைலண்ட் ஆனோன்னா இது ஃபுல்லாக கீழே இறங்கும். இறங்கிடுச்சா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம மைக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹெட்செட்டில் போட்டு கேட்டுக்கிட்டே பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து அப்படியே ஹெட்செட்டில் கேட்கும். அண்ட் கியூ வந்து என்னென்னா நீங்கள் எந்த பாயிண்ட்லேருந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நான் இந்த ஃபுல் ட்ராக்கில் வந்து நான் எந்த இன் பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணலை. ஸோ இப்போ நான் கியூ கிளிக் பண்ணேன்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு போயிடும். அதே நான் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு பெரிய வீடியோவில் இந்த இடத்துலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னா அங்கே இன் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஐ அமைக்கி ஆர் இந்த பட்டன் அமைக்கி இன் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணேன்னா இங்கே கியூ அமைக்கிறேன்னா அந்த இன் பாயிண்ட்டுக்கு போயிடும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா 3, 2, 1 கோ. ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ கீழே வந்து அந்த ஆடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் பண்ணுறேன். வேவ் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நான் பேசுனது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் இப்போ மறுபடியும் கியூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட்டுக்கே போயிடும். நான் மறுபடியும் ரெக்கார்ட் கொடுத்தேன்னா இதில் இருக்கிற ஆடியோவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் 3, 2, 1 கொடுக்குறப்போ நான் பேசுகிறது வந்து அப்படியே பாருங்கள், அந்த ஆடியோ இருக்கா, அந்த ஆடியோவுக்கு வந்து சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ பேசுகிற ஆடியோவை அது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் அப்படியே கண்டினியூ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாய்ஸ் ஓவர் எப்படி DaVinci Resolveக்குள்ளேயே பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் திங் தான் இந்த இன்ஸ்பெக்டார் டூல்ஸ். ஸோ நான் இன்ஸ்பெக்டார் வந்து கிளிக் பண்ணப்போ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ஒன்றும் எப்படி பண்ணோங்கிறத நான் வந்து இந்த இன்ஸ்பெக்டார் டூல்ஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நான் இப்போ இங்கே மாற்றினா அங்கேயும் வேல்யூ மாறும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டூல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் மேலே இருக்குது இல்லையா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி பெருசாக்குறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து எக்ஸில் மட்டும் பெருசாகுது. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பெருசானா ஜூமும் வைலையும் பெருசாகுது. நம்பர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? நான் இங்கே மூவ் பண்ண அங்கே வந்து மூமெண்ட் நம்பர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தெரியுதா? ஸோ அங்கே மேனுவலாக பண்ணுறது இங்கே வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங். ஸோ கிராப்பிங் அதே மாதிரி நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு கிராப்பிங்க்கு போகிறேன். இங்கே பாருங்கள், கிராப்பிங் கிளிக் பண்ணோடனே 4 ஆப்ஷன்ஸும் கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுக்குறோமோ இதை உள்ளே ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு பதில் இது இங்கே அப்படியே கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே நவுத்த அங்கே நவுறுது பார்த்தீங்களா?
அதே மாதிரி பாருங்கள், அடுத்தது லெஃப்ட்டு இங்கே நவுத்த அங்கே நவுறுது. அதே மாதிரி பாட்டம் இல்லை சாஃப்ட்னஸ், இந்த ஃபெதர் மாதிரி இருக்குல்லையே அது வந்து சாஃப்ட்னஸ். இது வந்து க்ராப்போட கட்டு தெரியாமல் இருக்கிறது சாஃப்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ராப்பிங். ஸோ இதை நான் வந்து ரீசெட் பண்ணணும்னு நினச்சேன்னா இங்கேயே ரீசெட் ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மையும் நம்ம ரீசெட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டூல் டைனமிக் ஜூம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஷாட் எடுத்திருக்கேன். அதாவது ட்ரைபாடில் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டாக்கிங் ஹெட் ஷாட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கிளியராக இருக்கும். ஸோ டைனமிக் ஜூம் கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் வருது. அதை வந்து எனேபிள் பண்ணுறேன். இப்போ எனேபிள் பண்ணோடனே இங்கே ஒரு 4 ஐகான்ஸ் இருக்குது. இது வந்து லீனியர், ஈஸின், ஈஸ் அவுட், ஈஸ் அவுட். ஸோ இந்த 4 ஆப்ஷன் ஆஃப் ஜூம் தான் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து ஜூம் வேணுமா, பேன் வேணுமா, ஆங்கிள் ப்ரீசெட் வேணுமா, இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் லீனியரில் வச்சுருக்கேன். ஜூம் ப்ரீசெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். தெரியுது உங்களுக்கு? ஸ்லோவாக லீனியர் ஜூம் அவுட் நடக்குது. பேன் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ ரைட்லேருந்து அப்படியே பேன் பண்ணி லெஃப்ட் வருது பாருங்கள். சூப்பரா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து அப்படியே கீழே வருது, மேலேருந்து கீழே வருது. ஸோ இந்த மூமெண்ட்டையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ இங்கே வந்து பாக்ஸஸ் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த பாக்ஸஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இந்த மூமெண்ட்டையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து லேப்டாப் ஆப்பிளோட இந்த சிம்பிள்லேருந்து என் ஃபேஸ் வந்து வரணும் அப்படின்னு, இப்படி ஒரு ஆங்கிள் மூமெண்ட் நடக்கணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா? ஆப்பிளில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லோவாக அந்த மூமெண்ட் வந்து என் ஃபேஸ்க்கு வருது. ஓகேங்களா? இப்போது கேமரா மூமெண்ட்டே இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆங்கிளில் ஒரு கேமரா மூமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். சூப்பரில்? அதே மாதிரி மற்றதுக்கும் அதே மாதிரி தான். இப்போ பேனை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் பேன் ஆச்சு இல்லையா ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கு பதில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு பேன் ஆகணும். ஸோ இப்படி வச்சுட்டோம்னா இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா? லெஃப்ட்லேருந்து ரைட் பேட் ஆகணும். பட் இங்கே ஏன் பிளாக் வருதுன்னா இந்த பாக்ஸ் வந்து இதுக்கு வெளியில் போயிடுச்சு. ஸோ இப்படி வெளில போச்சுன்னா என்ன ஆகும்? வெளில இருக்கிற பிளாக் ஏரியாவும் சேர்ந்து கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்லோவாக பேன் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் ஷாட்டில் மூவ்மெண்ட் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைனமிக் ஜூம் வந்து வேறு லெவலாக ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காம்போசைட். ஸோ இங்கே இருக்கிற காம்போசைட்டும் இங்கே இருக்கிற காம்போசைட்டும் ஒன்று தான். ஸோ இப்போ வந்து 2 வீடியோ இருக்குது. இங்கே ஒரு வீடியோ இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வீடியோ இருக்குது. ஓகேங்களா? டாப்பில் இருக்கிற வீடியோ வந்து என்ன மாதிரி இருக்கணும்? ஸோ இதர் ஆட் ஆகணுமா? ஆட் ஆதான் கீழே இருக்க வீடியோ மேலே சேர்ந்து ஒப்பாசிட்டி குறைஞ்சி வந்துடும். இந்த ஒப்பாசிட்டி எப்படி மாற்றணுங்கிறத வந்து பார்க்குறதுக்கு இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒப்பாசிட்டியை மேனுவலாக நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டரலி இங்கே இருக்க 2 ஆப்ஷனை இங்கே கொண்டு வந்துட்டான். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு. ஸோ ஒரு வீடியோவோட ஸ்பீடை வந்து நீங்கள் இங்கேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்பீடு இருக்கா, அந்த ஆப்ஷன் தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஸ்பீடில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ 16 இருந்துச்சு, இப்போ 13 ஆயிடுச்சு. நான் அதை 100 வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் த வீடியோ வந்து ஒரு ஸ்பீட்லேயும் இன்னொரு செக்ஷன் ஆஃப் த வீடியோ இன்னொரு ஸ்பீட்லேயும் வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்பீட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராக்லேயே நான் வந்து இப்போது ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். இந்த ப்ளே ஹெட்டை மட்டும் கவனிங்க, இந்த ப்ளே ஹெட்டை. ஸோ இங்கே மூவ் பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு ஸ்பீட் பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கு தான் இந்த ஐகான். அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே ஒரு ஸ்பீட் பாயிண்ட் ஆட் ஆகிடும். ஒரு ஆரோ மார்க் மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் வரைக்கும் இன்னொரு ஸ்பீட் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த செக்ஷன் மட்டும் எனக்கு ஒரு ஸ்பீடு இருக்கணும். இதுக்கு முன்னாடி செக்ஷன் ஒரு ஸ்பீடு, இதுக்கப்புறம் செக்ஷன் ஒரு ஸ்பீட்னா நம்ம இந்த ஸ்பீட் பாயிண்ட்டுக்குள்ளே நேவிகேட் பண்ணிக்க, அடுத்த ஸ்பீட் பாயிண்ட் முன்னாடி ஸ்பீட் பாயிண்ட் நேவிகேட் பண்ணிக்க தான் இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் இதுக்கு முன்னாடி ஸ்பீட் பாயிண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அப்புறம் வர ஸ்பீட் பாயிண்ட் கிளிக் பண்ண பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணால் அங்கே போயிடும். ஸோ இது வந்து ஸ்பீட் பாயிண்ட்ஸ் டு ஸ்பீட் பாயிண்ட் நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ. ஸோ இப்போ எந்த செக்ஷன் எந்த ஸ்பீடில் இருக்கணுங்கிறத நம்ம அந்த செக்ஷனுக்கு போயிட்டு ஜஸ்ட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாயிண்ட் வந்து இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஃபுல் ஸ்பீடில் இருக்கணும். ஒரு 220 வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாயிண்டில் இருக்கிறது ஃபுல்லாக ஹையஸ்ட் இருக்குது.
இந்த நம்பரை மட்டும் பாருங்கள். இந்த நம்பர் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கேன். இப்போ நான் இப்போ தாண்டிட்டேன் 100 ஆயிடுச்சு. இப்போ 100லேருந்து இப்போ செகண்ட் ஸ்பீட் பாயிண்ட் வரைக்கும் 100 இருக்கட்டும். அப்புறம் செகண்ட் ஸ்பீட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு ஸ்பீட் ஆகணும். ஓகேவா? நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 227 இருக்குது. நடுவில் வந்தோடனே 100க்கு மாறிடுச்சு. மறுபடியும் 205 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த செக்ஷன்ஸை மட்டும் தனித்தனியாக ஸ்பீட் பண்ணணும்னா இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டூல் ஸ்டெபிலைஸ் டூல். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ், ஸ்டெபிலைஸ்னு 2 ஆப்ஷன் வரும். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பெர்ஸ்பெக்டிவ், சிமிலாரிட்டி, ட்ரான்சிஷன் 3 ட்ராப் டவுன் இருக்குது. அண்ட் ஸ்டெபிலைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் ஆகிடும். அதை நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணிடலாம். இந்த பாட்டிமா ஷார்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. இதை இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லென்ஸ் கரெக்ஷன். ஸோ லென்ஸ் கரெக்ஷன் வந்து ஸ்டூடியோ வெர்ஷனில் தான் வந்து நம்மளால் பண்ண முடியும். எனேபிள் பண்ணி அனலைஸ் கொடுக்கலாம். பட் டிஸ்டார்ஷன் வேல்யூலாம் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து ஸ்டூடியோ வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ இதை நான் ஜஸ்ட் மாத்திரன்னே பார்த்தீங்களா, டான்ஸ் சீரிஸ் ஸ்டூடியோவில் தான் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த டூல் கலர் டூல். ஸோ இப்போ இந்த ஷாட்டுக்கு போயிட்டு கலர் டூலுக்கு போய்க்கிறேன். ஆட்டோ கலர் கிளிக் பண்ணுறேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ லாகில் எடுத்த ஃபுட்டேஜை வந்து அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி இந்த பாட்டிமா ஷாட்டையும் பார்ப்போம். பாட்டிமா ஷாட் வந்து லாகில் இந்த ஒரு கலர் டோனில் இருக்குது. இப்போ நான் ஆட்டோ கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, 1 கிளிக்கில் கலரிங் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஷாட்க்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணோம்னா இங்கே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் ஆப்ஷன் இந்த லிஸ்ட் ஆஃப் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ஓவர்லே. ஸோ எஃப்எக்ஸ் ஓவர்லே வந்து இன்ஸ்பெக்டர் டூல்ஸில் வராது. ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃப்எக்ஸ் ஓவர்லே கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து ஓப்பன் எஃப்எக்ஸ் ஓவர்லே, ஃபியூஷன் ஓவர்லே, இது ரெண்டும் ஏதாச்சும் இந்த கிளிப்ஸில் இருந்துச்சுன்னா காட்டுறதுக்காக நம்ம இப்போ வரைக்கும் எதுவும் எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ கட் பேஜை பொறுத்தவரை ஒரு ஃபாஸ்ட்டு ஒர்க்கை முடித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணுறதுக்கு கட் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், ஃபியூஷன் பேஜில் பண்ணுறதெல்லாம் அந்தந்த பேஜஸில் பண்ணுறதே பெட்டர். பட் இன்கேஸ் நீங்கள் எதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே இப்போ இந்த ஷார்ட்டில் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே வந்து இந்த 4 ஐகான்ஸ், இந்த 4-5 ஐகான்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீடியா பூலை காட்டுதா. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து சிங்க் பின்னு காட்டும். சிங்க் பின் வந்து மல்டிபிள் கேம் எடிட்டிங், 4 கேமரா இருக்குது பார்த்தீங்களா, 4 விண்டோ தெரியுதா. ஸோ மல்டி கேம் எடிட்டிங்க்கு சிங்க் பின் யூஸ் ஆகும். இது வந்து எஃபெக்ட்ஸ். இங்கே இருக்கிற 3 எஃபெக்ட்ஸ் இல்லாமல், ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வேறு எதாவது எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எந்த கிளிப் வேணுமோ அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ட்ரான்சிஷன் வேணுமோ அதை நீங்கள் இப்படி ஜஸ்ட் ஹோவர் பண்ணிங்கன்னா அது எப்படி மாறுங்கிறத நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா, ஸ்மூத் கட். ஸோ இந்த எல்லா ட்ரான்சிஷனும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். அண்ட் ஜஸ்ட் எந்த ட்ரான்சிஷன் வேணுமோ அந்த ட்ரான்சிஷனை கிளிக் பண்ணி ஆட் டு செலக்டட் எண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கிளிப்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கிளிப்போட 2 எண்ட் பாயிண்ட்ஸ்லேயும் வந்துடும், லெஃப்ட்லேயும் வந்துடும், ரைட்லேயும் வந்துடும். ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ 2 இடத்துலையும் இந்த ஸ்மூத் கட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ ட்ரான்சிஷன் பார்த்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டைட்டில்ஸ். ஸோ இங்கே இருக்கிற டைட்டில்ஸ் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த டைட்டில் இங்கே வந்துடும். நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் டைட்டில்ஸ்லாம் நீங்கள் வந்து கட் பேஜ்லேயே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வி ஹேவ் த எஃபெக்ட்ஸ் டேப். ஸோ எஃபெக்ட்ஸ் டேப் வந்து ஒரு பர்டிகுலர் கிளிப்புக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா அந்த எஃபெக்ட்ஸ் டேப் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கிளிப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளிப்பில் வந்து இப்போ பைனாகுலர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோன்னா இப்போ பைனாகுலர் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டோன்னே இங்கே பைனாகுலர் எஃபெக்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபியூஷன் எஃபெக்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லையா அந்த ஓவர்லே. ஸோ இந்த ஓவர்லே கிளிக் பண்ணி ஃபியூஷன் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா இந்த பால்ஸை உங்களால் தனித்தனியாக மூவ் பண்ண முடியும். பார்த்தீங்களா. ஸோ பைனாகுலர் வந்து ஸ்பேஸ் விட்டு 2 கேப்பாக தெரியணுன்னா கூட உங்களால் மூவ் பண்ணி இதை யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்பெக்டரில் போய் பைனாகுலர் தூக்கிட்டு இப்போ நான் இப்போ ஒரு காமிக் புக் எஃபெக்ட்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இங்கே வந்து எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடைக்கல ஃபியூஷனே ஓவர்லேயில். ஸ்ட்ரெச் ரீஜியன் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ரீஜனை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ எந்த ரீஜனை ஸ்ட்ரெச் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே சேஞ்சஸை கொண்டு வர முடியுமோ அப்போ வந்து இந்த ஓவர்லே எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி இந்த ஃபியூஷன் ஓவர்லே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து பண்ண முடியும்.
அண்ட் அப்படியே இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ். ஸோ நான் முன்னே சொல்ல மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் வந்து நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஜூம் இன், ஜூம் அவுட், ரொட்டேஷன், லெஃப்ட்டு ரைட்டு, அதே மாதிரி பிட்ச்சு, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். பட் அதே நேரம் ஒரு கீ ஃப்ரேமை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த கீ ஃப்ரேம், ஜூம் கீ ஃப்ரேம், ரொட்டேஷன் ஆங்கிள், பிட்ச் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவோட எண்டில் போயிட்டு இப்போ இதே வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் மாற்றுறேன். ஸோ கீ ஃப்ரேம் எதுக்கு யூஸ் ஆகுமோ பேசிக்லி அதோட யூசேஜை வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா ஸோ கீ ஃப்ரேம்ஸ் வச்சு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலாக கட் பேஜ்லலாம் கீ ஃப்ரேம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் கீ ஃப்ரேமை கட் பேஜில் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதுதான் வழி. இது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக எடிட் பேஜில் பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸும் முடிச்சாச்சு. ஸோ பேசிக்காக தேவைப்படுற ஒரு சில விஷயங்கள். ஸோ ஃபாஸ்ட் எடிட்டிங் பண்ணுறப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு 4-5 ஷார்ட்ஸ் ஒன்றா வச்சுட்டோம், கட் பண்ணி டெலீட் பண்ண போகிறோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இன் அவுட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு வேண்டாம்னா நான் இதை செலக்ட் பண்ணி IO அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகுது. ஸோ கட் பண்ணிட்டா சேர்ந்துடும். ஸோ இப்போது ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் டக்குன்னு கட் பண்ணி ஒன்றா சேரணும்னா இன் அவுட் வச்சே நம்ம வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற செக்ஷனை மட்டும் கட் பண்ணுறதுக்கு Ctrl+X. இல்லை நான் இங்கே வந்து ஒரு பிளேட் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களேன். பிளேட் கட் இந்த சென்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு சிசர் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் போதும், ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு ஷார்ட்கட் வேணும்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணுமா நீங்கள் கமாண்ட் எம்கி / கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ கமாண்ட் எம்கி / கொடுக்கலாம், இல்லை கண்ட்ரோல் எம்கி / கொடுக்கலாம். ஸோ விண்டோஸில் கண்ட்ரோல் எம்கி / ஸோ ஸ்ப்ளிட்டு யூஸ் பண்ணுறத விட எந்த செக்ஷன் தேவையில்லையோ அதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறது ஒரு ஃபாஸ்டர் எடிட்டிங் மெத்தடை நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமுக்குனா மார்க்கர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எங்கேயாச்சும் நான் வந்து மார்க்கர் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளே ஹெட்டை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் அமுக்குனிங்கன்னா மார்க்கர்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கீ ஃப்ரேமை மேலே பார்த்தோம் இல்லையா, மாற்றிக்கிறேன். கீ ஃப்ரேமை மேலே பார்த்தோம் இல்லையா, டைம் லைன்லேயே எங்கெல்லாம் கீ ஃப்ரேம் இருக்குதுன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீ ஃப்ரேமுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் டைம் லைனை அது ஓப்பன் பண்ணும். ஸோ நீங்கள் எந்தெந்த கிளிப்பில் கீ ஃப்ரேம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே ஈஸியாக இங்கே பார்த்துக்கலாம். தெரியுதா? ஸோ இந்த கிளிப்பில் வந்து நம்ம கீ ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஸோ அங்கே மட்டும் அந்த டாட்ஸ் தெரியுது. ஸோ அது என்ன கீ ஃப்ரேம், ஜூம் எக்ஸ் கீ ஃப்ரேமு, கீழே ஜூம் Y பொசிஷன், இது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். பட் என்னை பொறுத்தவரை இங்கே வந்து அதை பில்ட் பண்ணி பார்க்குறத விட நம்ம இங்கே பார்க்குறதே பெட்டர். ஏன்னா இங்கே தனியாக ஒரு செக்ஷன் டெடிகேட்டட் செக்ஷனாக இருக்குது. இங்கே டைம்லைனா கொஞ்சம் கொச்சன்னு ஆகிடும். ஸோ கீ ஃப்ரேமையும் நீங்கள் கட் பேஜ்லேயே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி பார்த்துக்கலாம். ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இந்த கட் பேஜில் இருக்க எல்லா டூல்ஸ், எல்லா செக்ஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ வந்து மல்டி கேம் எடிட்டிங். ஸோ ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம், இங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா, அந்த மாதிரி 4-5 கேமரா வீடியோ எடுக்குது. அதை ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணோம்னா கட் பேஜில் மல்டி கேம் எடிட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் எடிட்டிங் வித் கட் பேஜ்னு சர்ச் பண்ணி இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம வந்து DaVinci Resolve டுட்டோரியல் ஃபுல் செட் ஆஃப் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் கோர்சஸில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ரம் த பிகினிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் வில் பி த பெஸ்ட் பிளேலிஸ்ட் தட் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ். ஸோ எஸ், தட்ஸ் இட் ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைவில் சேர்ந்துக்கோங்க. அண்ட் புதுசாக இப்போ ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ரொம்ப ஒர்த்தாக இருக்குது, இது வந்து ஹைப் பண்ணி விடணும், ஹைப் பண்ணி நிறைய பேருக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே யூடியூப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணும். ஸோ அது பண்ணிங்கன்னா அதுவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யா, தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then, bye bye.